இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தகுதியான நபராக இருந்தால் ₹1 அமௌண்ட் கிரெடிட் ஆன எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் ₹1 கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைனா ₹1 கிரெடிட்டட் பேமெண்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரியும் வரும். இந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உரிமை தொகை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகைக்கான கூடுதல் பயனாளிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் டிசம்பர் 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதல்வர். 28 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கோரி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பித்திருக்கின்றனர். இதுவரை 1.14 கோடி பெண்களுக்கு மாதம் ₹1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டிசம்பர் 12ஆம் தேதியும் உங்களுக்கான உரிமை தொகை கிடைக்கலாம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேல்முறையீடு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை கோரி தற்போது 29 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. தகுதியான நபர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி அன்று மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்படுகிறது. தகுதி இருந்தும் உரிமை தொகை ₹1000 வரவில்லை என்றால் தங்கள் பகுதி கோட்டாட்சியரிடம் முறையீடு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான அடுத்தடுத்த அறிவிப்புகள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ₹1 எஸ்எம்எஸ் வரனா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்கள் ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் மேப்பாக இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ₹1 கிரெடிட் ஆகிருக்கும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மை ஆதார் யுஐடிஏன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மை ஆதார் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே myAadhar.uida.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். மை ஆதார் லாகின் சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் டு ஃபைண்ட் யுவர் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்ச்சா கூட இருக்கும். அதையும் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை செக் பண்ணுறதுக்கு உங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்காக இருக்கணும். லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் மறுபடியும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் டு ஃபைண்ட் யுவர் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ஆதார்னு சொல்லிட்டு லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் டன் சொல்லி வரும். அதுக்கு உங்கள் ஆதார் கார்டு நம்பரோட கடைசி 4 நம்பர், பேங்க் நேம், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்குது, லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து ஆதார் கார்டோட மேப்பாக இருக்குது. ஆதார் நம்பர் பேஸ் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்திருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த பேங்க் அக்கௌண்ட்டோட இன்டர்நெட் பேங்கிங் அல்லது எஸ்எம்எஸ் வந்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ₹1 கிரெடிட் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக டிசம்பர் 15ஆம் தேதி ₹1000 உரிமை தொகை கிடைக்கும். இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் பண்ணுங்கள்.